கையில் பைபிள் வச்சுருக்குங்களா? திருப்புங்க என் கூட. உன்னத பாட்டின் புத்தகம் 2வது அத்தியாயம் முதல் 2 வசனங்களை ஒலிபெருக்கின் மூலமாக வாசிக்க கேட்போம். உன்னத பாட்டு 2வது அதிகாரம் முதல் 2 வார்த்தைகள். நான் சாரோனின் ரோஜாவும் பள்ளத்தாக்குகளின் லீலி புஷ்பமுமா இருக்கிறேன். இதுதான் முதல் பாடின பாட்டு, அதனால தான் அந்த பாட்டு வந்துச்சுன்னு நினைக்கிறேன். ரைட், வாசிங்க. முள்ளுகளுக்குள்ளே லீலி புஷ்பம் எப்படி இருக்கிறதோ அப்படியே குமாரத்திகளுக்குள்ளே எனக்கு பிரியமானவளும் இருக்கிறாள். ஆமென். முதல் வார்த்தை அவரை பற்றி பேசுனது, 2வது வார்த்தை நம்மளை பற்றி பேசுது. இது ஒரு விசித்திரமான புஸ்தகம். உலகத்தானுக்கு அது லவ் புக்கு, பரிசுத்தவானுக்கும் அது லவ் புக்கு. பரிசுத்தவான்கள் நேசரை நேசிப்பார்கள். உலகத்தான் அதில் இருக்கிற அசுத்தமான சில எண்ணங்களை அசுத்தமாக நினச்சிட்டு ஏசுவான். அசுத்தமாக அதில் இல்லை, அவன் அதை தப்பாக நினைப்பான். ஆனால் இது ஒரு பரிசுத்தமான வேத புத்தகத்தில் இணைக்கப்பட்டிருக்கிற நூல். அமீன் சொல்லுங்க. ஆவியானவர் இதை கொண்டு மகிமையாக பேசியிருக்காரு. இந்த வார்த்தைகளை கொண்டு அருமையான வார்த்தைகளை தம்முடைய பிள்ளைகளுக்கு அவர் கொடுத்துருக்கிறாரு. ஆண்டவரை நேசிக்கிறதுல இதற்கு ஈடான ஒரு புஸ்தகத்தை பார்க்க முடியாது. அப்படி ஒரு மகிமையான புஸ்தகம். நான் பல வருடங்களாக இதை வாசிக்கிறேன், பல முறை வாசிச்சிருக்கேன், பல முறை பல செய்திகளை கொடுத்துருக்கேன். இந்த வேத நூலில் இந்த 2 வாத்தியத்தை நான் என்னோடய பழைய வேத புஸ்தகத்தை எடுத்து பார்த்தீங்கன்னா அதில் எழுதியிருக்கேன். இது நேசர், இது சூழ்மத்தி, இது இடையன், அப்படிலாம் எழுதியிருப்போம். யார் 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 பேசுகிறா அப்படின்னு இருக்கும். இங்கே பார்த்தீங்கன்னா நான் அவர் சொல்கிறது, நான் சாரோனின் ரோஜாவும் பள்ளத்தாக்கில் உள்ள லீலி புஷ்பமும். இது அவரை பற்றி பேசுகிற வார்த்தை. அடுத்த லைன் பாருங்க. முள்ளுகளுக்குள்ளே லீலி புஷ்பம் எப்படி இருக்கிறதோ அப்படியே குமாரத்திகளுக்குள்ளே எனக்கு பிரியமான. குமாரத்தி என்று சொல்லும்போது நிறைய பேர், அதுக்கு நிறைய அர்த்தம் இருக்குது. பெண் பிள்ளைகள், கேரளாவில் பெல்லாம் பெண் குஞ்சுகள் அப்படி சொல்லுவாங்க. இப்போ கன்னிகைகள் அதுக்கு மொழி. பரிசுத்தவாட்டிகள், பரிசுத்தவாட்டிங்கன்னா பெண்களை மாத்திரம் இல்லை, ஆணையும் சேர்த்துக்கும். ஏன்னா கன்னிகைகளில் பவுல் 2 பாலாரையும் இணைத்து பேசுகிறார். கிறிஸ்து என்னும் ஒரே புருஷனுக்கு உங்களை நான் நியமிக்கப்பட்டிருக்கிற கன்னிகையாக ஒப்புவிக்க விரும்புகிறேன் அப்படி சொல்கிறார். இப்போ இந்த வார்த்தை என்ன சொல்லுதுன்னா, முள்ளுகளுக்குள்ளே லீலி புஷ்பம் எப்படி இருக்குதோ அப்படியே குமாரதிகளுக்குள்ளே. இப்போ இந்த ஒரு லைனை மாத்திரம் நான் இன்னைக்கு உங்களோட பேச ஆசைப்படுறேன். இப்படியும் அப்படியும் பார்த்தீங்கன்னா டிஸ்ட்ராக்ட் ஆகிடும். எனக்கு செய்தி இல்லைன்னா எழுதி நோட்ஸ் வச்சு படிக்கிறதில்ல. ஆவியானவரே பேசணும். நீ என்ன டிஸ்டர்ப் பண்ணால் கவனிந்துருவேன். ஆவியானவர் டிஸ்டர்ப் பண்ணால் முடிஞ்சு பிடிச்சிக்க, அதை நான் போய் உட்காந்துக்க வேண்டியது தான். அதுக்கப்புறம் அப்போ நீங்கள் என்ன பண்ணணும், ஆவியானவரை பேசுவோம் அப்படி சொல்லணும். உட்காந்து கட்டாவிலாம் இங்கே வெளியே இருக்கிற இடமா இது, அதுக்கு தான் ஆஸ்பத்திரி இருக்குதா, அதெல்லாம் இங்கே பண்ணக்கூடாது. இங்கே வந்து என்ன பண்ணணும், அப்படி கவனிச்சிட்டு பேசும் அப்பா பேசும் அப்படின்னு பேசுனா அவர் பேசிக்கிட்டே இருப்பார். நீங்கள் அமைதியாக இருந்தால் அவர் பேச மாட்டார், அவர் அமைதியாகிடுவார். இப்போது முள்ளுகளுக்குள்ளே நம்மளாம் வார்த்தை கவனிச்சிக்கணும். எங்கே இருக்குதான் லீலி புஷ்பம்? ஓ வண்டர்ஃபுல் ஜீசஸ். எங்கள் வீட்டில் நான் சின்ன பையனாக இருக்கும்போது நல்லா சிட்டியில் பிறந்தேன் நான். அதனால் எங்களுக்கு இடம்லாம் கிடையாது, உங்களை மாதிரி நிறைய மண் நிலம்லாம் கிடையாது. தொட்டியாக வச்சு செடி வச்சுக்கிற அழகு பார்க்குறது. 2 செடியும் வச்சுருந்தோம். ரோஜா செடியும் வச்சுருந்தோம், லில்லி செடியும் வச்சுருந்தோம். லில்லி ஒரு சீசனில் தான் பூக்கும், ரோஜா எப்பவுமே பூக்கும். கேட்குதா சொல்கிறது? ரைட். ரோஜாவும் முள்ளு தான், லில்லியும் முள்ளு தான். முள்ளு பார்த்தா தெரியாது, கிட்ட போனால் தான் தெரியும், குத்தும். பல ஆண்டுகளுக்கு முன்பு நான் ஸ்கூல் படிச்சுட்டு இருக்கும்போது சென்னையில் நடந்த ஒரு பொருட்காட்சிக்கு கூட்டிகிட்டு போனாங்க.
அப்போ நிறைய பசங்க போனேன், நானும் கூட போனேன். அப்போ ஒரு இடத்துல ஒரு ஸ்டால், அது ஒரு ஸ்டால். அப்போல்லாம் அங்கங்கே அதுக்குன்னு ஒரு இடம் வச்சுருப்பான். அங்கே வந்து போலீஸ் ஸ்டேஷன், மாநகராட்சி அப்படி எப்படி தனியாக வச்சுருப்பாங்க. எதில் போகணுன்னு தெரியாது. ஒரு இடத்துல என்ன ரொம்ப கவர்ந்தது ஒன்று. உள்ளே பார்த்தா ஒரு பானைக்குள்ளே ஒரு முட்டை வச்சுருந்தான். முட்டைன்னா எனக்கு ரொம்ப இஷ்டம். உங்களுக்கு? உனக்கு முட்டை பிடிக்காதா? காலையும் தின்ன. அந்த முட்டை பார்த்தவனே அப்புறம் முட்டை வருது உள்ள அப்படி சொன்னேன். அப்போ அந்த ஸ்டாலில் நின்றுட்டு இருந்தவர் சொன்னார், தம்பி எடுங்க அப்படின்னார். நிச்சயமா எடுப்பா அப்படின்னார். ரொம்ப ஆர்வமாகிடுச்சு எனக்கு. கரன்னு கையை உள்ள விட்டேன். அடுத்த நிமிஷம் உள்ளேருந்து ஒரு பாம்பு சர்ன்னு சீறி வந்துச்சு. அப்பா அப்படின்னு கையெத்துக்கினேன். இருது துடிக்குது. என்னடா அது? அவன் சிரிக்கிறான். எடுப்பா, எடுங்க. அப்புறம் எல்லாம் ட்ரை பண்ணாங்க. கையோட ஒரு பாம்பு சர்ன்னு வருது, முட்டை எடுக்க விடாம. பாம்பு முட்டைக்கு பாதுகாப்பு. நிஜ பாம்பு இல்லை, அது ஒரு பொம்மை பாம்பு தான். பாம்புன்னா அது அல்லாதான் பயப்படுவோமே. எனக்கே பயம் வந்துச்சு. ஆனால் வேதம் சொல்லுது, ஒரு லீலி புஷ்பம் எங்கே வச்சிருக்காரு ஆண்டவரை, அது தொட முடியாது. புரியுதா? இப்போ எங்கள் வீட்டுக்கு வந்துடுறான். எங்கள் வீட்டில் இருக்கிற லீலி புஷ்பத்தில் நல்லா உயரமாக வளரும். அது அந்த செடியில் கோரப்புல் மாதிரி இருக்கும் அந்த இலைகள். ஆனால் ஒரு லில்லி இருந்துச்சுன்னா வீடே சும்மா மணக்கும். லில்லி பூ பார்த்தீங்களா? இப்போ இருக்கிறதெல்லாம் லில்லி பூவான்னு தெரில, அல்லி பூவான்னு தெரில. வாசனையே இருக்க மாட்டேங்குது. ஒரே வாசனை அடிக்கும், வீடே வாசனை அடிக்கும். அந்த ஒரு லில்லியை எடுக்கிறதுக்கு நான் செவுத்து மேலே ஏறணும். படிக்கட்டு கிடையாது எங்கள் வீட்டில். வாசனை அடிக்குது. லில்லி வந்துடுச்சு. போய் உள்ளே போட்டு எடுத்தா கையெல்லாம் கீறிடும். முள் அரும்பு மாதிரி இருக்கும். ஏன் இந்த முள்ளுக்குள்ளே வச்சிருக்காருன்னா, காற்றுல இந்த லீலி புஷ்பம் அசையுது. அசைய இந்த முள்ளில் அது படுது. முள்ளில் அந்த பூ பட முட்கள் அதை கிழிக்கிறது. முட்கள் கிழிக்கிறதுனால தான் இந்த நறுமணம் வருது. புரியுதா? என்ன புரியுது? தலையாட்டுங்க. சரி, இப்போ நான் இங்கே பைபிள் வசனத்துக்கு வந்துடுறேன். என்ன சொல்கிறாரு? முள்ளுகளுக்குள்ளே லீலி புஷ்பம். எதுக்கு லீலி புஷ்பத்தை முள்ளுகளுக்குள்ளே வச்சிருக்காருன்னா, ஏன் அப்படி வச்சிருக்காருன்னா, முள்ளு குத்து தான் லீலி புஷ்பம் வாசனை வீசும். சொல்லுங்க. நிறைய விசுவாசிங்க சொல்கிறாங்க, எங்களுக்கு அப்படிலாம் வேணாம், எங்களுக்கு குத்தம் வேணாம், எங்களுக்கு வலிக்க வேணாம். உனக்கு வலிக்க வேணான்னா உனக்கு வாசனையே வராது, உன் வாசனை தான் வரும். ஏதோ வார்த்தை எவ்வளவு அழகா எழுதியிருக்கு, முள்ளுகளுக்குள்ளே. சரி, ஏன் இந்த முள்? முதல்ல அதை பேசுகிறேன். அப்புறம் ஆண்டவர் கொடுத்துறத வார்த்தைகளை அப்படி சொல்லிட்டு நான் போயிடுவேன். எனக்கு தெரியும், என் டைம் நான் முடிச்சுடுவேன். ஏன் முள்? நீங்கள் வாசித்தீங்கன்னா 2 நாளாகமும் 33ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தை நீங்கள் வாசித்தீங்கன்னா வேதம் சொல்லுது. 2 நாளாகமும் 33ஆவது அதிகாரம் 11ஆம் வசனம் வாசிங்க. ஆகையால் அசீரிய ராஜாவின் சேனாதிபதிகளை அவர்கள் மேல் வரப்பண்ணினார். அவர்கள் மனாசேயை முட்செடிகளில் பிடித்து. எங்க பிடிச்சாங்களா? ஏன் அவனை முட்செடியில் பிடிச்சாங்க தெரியுமா? மனாசே யாருன்னா எசேக்கியா ராஜாவுடைய மகன். கட்சி காலத்தில் பிறந்த கேஸ் அது. அது ஒரு பெரிய ஹிஸ்ட்ரி, அதை உங்களுக்கு சொல்ல எனக்கு அவசியம் இல்லை. ஆனால் அவனால் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு வந்த கேடு கொஞ்சம் நெஞ்சம் இல்லை. நீங்கள் வேதத்தில் இந்த ராஜாக்கள் நாளாகமத்தில் பார்த்தீங்கன்னா, மனாசையின் நிமித்தம் கர்த்தர் இஸ்ரவேலை தண்டித்தார். மனாசையின் நிமித்தம் போட்டிருக்கான். அவன் செத்து எத்தனையோ ஆண்டுகள் ஆன பிறகும் கர்த்தருடைய கோபம் இஸ்ரவேல் மக்கள் மேல் இருந்தது. காரணம் மனாசே.
இந்த மனாசே மோசமான ஆசாமி. அவன் பண்ணது தேவனுக்கு விரோதமான துரோகம். வீட்டில் போய் நீங்கள் 33 அதிகாரம் அவனை பற்றி எழுதி பாருங்க. மனாசே ராஜாவாகிற பொழுது 12 வயதாக இருந்து 55 வருஷம் அப்படி வாழ்ந்தானே. ஆனால் அவன் என்ன பண்ணானா பாருங்க, அடுத்த வசனம். கர்த்தர் இஸ்ரவேல் புத்திரருக்கு முன்பாக துரத்தின ஜாதிகளுடைய அருவருப்பு. இது பெரிய சப்ஜெக்ட். நான் சொன்னேன்னா நீங்கள் டைம் ஆகிடும். அப்புறம் நீங்கள் ஆன்லைன் ப்ரேயர் நாளைக்கு அப்படியே அட்வைஸ்க்கு உட்காந்துக்க வேண்டியதுதான். ஜாதிகளுடைய ஜாதிகள் என்னென்ன செஞ்சாங்க 1-2 சொல்லிட்டா. அன்னைக்கு இருக்கிறது தான் இன்னைக்கு இருக்குது. அன்னைக்கு இருக்கிற ஜாதிகள் ஏன் இஸ்ரவேல் தேசத்திலிருந்து அவர்களை தேசத்திலிருந்து கர்த்தர் துரத்தினார், கானானிலிருந்து துரத்தினார்னா அவர்கள் அருவருப்பானதை செய்தார்கள் தேவனுக்கு விரோதமாய். பாவமான வாழ்க்கை. இப்போ இன்னைக்கு சொல்ற மாதிரி இந்த ஹோமோசெக்சுவல்லாம் அந்த அருவருப்புல வந்தது தான். கல்யாணமாகாத உறவு இன்னைக்கு பார்த்தீங்கன்னா மலிந்து கிடக்குது. அந்த காலத்தில் சொல்லுவாங்க சிட்டி லைஃப் இல்லை, கிராம லைஃபே நாறிட்டு இருக்குது. கல்யாணமே ஆகல, வாழ்ந்துட்டு இருக்கான் குடும்பமா. கல்யாணமாகாத பிள்ளை பெற்றுட்டான். என்னுடைய மச்சனிச்சி மகா அமெரிக்காவுக்கு போனான். கணவன் மனைவியாக போனாங்க. அங்கே போனோடனே அவளுக்கு 2வது குழந்தை உருவானது. மருத்துவமனைக்கு போய் நம்மலாம் போவோம்ல செக்கப்புக்கு, ஃபஸ்ட் செக்கப் போனால் அங்கே இந்த டாக்டர் அவளை கேட்டது சொல்கிறான். வீட்டுக்கு வந்து அழுகிறான். ஏன் அழுகுறான்னா அவள் கேட்ட கேள்வி சரமாரியா, இது யார் குழந்தை? உனக்கும் உன் புருஷனுக்கும் பிறந்ததா? ஆமாம். எத்தனாவது புருஷன்? இது புருஷன் சொல்றிய, உன்னுடைய எத்தனாவது புருஷன்? அல்லது அவனுக்கு நீ எத்தனாவது மனைவி? 3வது இது லிவிங் ரிலேஷன்ஷிப்பில் பிறந்ததா? இத்தனை கேள்வியில் அடுக்க கேட்க அவளுக்கு அழ வந்துச்சு. அவன் நம்ம தமிழ்நாட்டு பொண்ணு இல்லை, கர்த்தருக்கு பயந்து சின்ன வயசுலேருந்து பரிசுத்தமாக வாழ்ந்த பொண்ணு. அவளுக்கு இந்த கேள்வியெல்லாம் கேட்டால் அவளுக்கு தூக்கு மாட்டுற மாதிரி இருக்குது. அவள் ஃபோன் பண்ணி சொன்னான், ஐயோ எதுக்குமா இந்த ஊருக்கு வந்தேன் நான். நம்ம ஊர் எவ்வளோ தேவலாம். அமெரிக்காவில் இந்த அருவருப்புகள் மலிந்திருக்குதுன்னு சொல்கிறது போய் நம்ம தேசத்துலேயும் நம்ம தமிழ்நாட்டிலையும் நம்ம கிராமத்துலேயும் செட்டிக்குப்பத்துலேயும் அவர் கொடுக்குறாரு செய்தின்னா அதுக்கேற்ற அர்த்தம் இருக்குதுன்னு அர்த்தம். மலிந்து கிடக்குது. இது மனாசாயின் பாவங்கள், பாவ வாழ்க்கை, தேவனுக்கு பிடிக்காத வாழ்க்கை, அருவருப்பு, விக்கிரக ஆராதனை, பில்லி சூனியம், ஏவல், தாயத்து, தகடு, மந்திரவாதம், ஆண்டவருக்கு பிரியமில்லாத செயல்கள். இன்னைக்கு பிசாசு விட்டு தந்திரம் புருஷ பண்ணாட்டி பிரிச்சு விட்டு அதுக்கு பெரிய காரியம் அம்மாவே பவாத இரு இங்கே எதுக்கு போய் தொலைகிறாங்க, கடக்கிறாங்க, விடு நான் பார்த்துக்கிறவன், நீ என்னத்துக்கு பார்த்துக்குவ, நீ என்னத்தை பார்த்துக்குவ. கத்தர் கத்தர் கத்தர். அப்பா அம்மா நல்லா தெரிஞ்சுக்கணும். பிள்ளையை கல்யாணம் பண்ணி கொடுத்தா யார் பார்த்துக்கணும்? முதல் கத்தர் பார்த்துக்கணும், 2வது புருஷன் தான் பார்த்துக்கணும். நீ பார்த்துக்க வேண்டிய அவசியம் இல்லை. நானுன்னு சொன்னீங்கன்னா கத்தர் விலகிடுவார், நாசமாக போயிடுவேன். என்னைக்கு நானுன்னு சொல்றியோ அன்னைக்கு தான் நாசம் வந்துடும். மனாசேயின் வாழ்க்கையில முட்கள் வந்து நெருக்கினது. முட்களின் செடிகளின் மத்தியிலே அவனை பிடித்தான். எப்படி இருக்கும் பாருங்க, முள்ளு செடி வச்சு அவனை கட்டினா அப்படி சூப்பராக இருந்திருப்பான். நெருக்குது முற்கள். இது கொழுப்புனால, பாவத்தினாலே, துன்மார்க்க ஜீவியத்தினாலே, சோரம் போன வாழ்க்கையினாலே, கர்த்தருக்கு பிரியமில்லாத அருவருப்பான காரியங்களை தெரிந்து கொண்டதினாலே, தேவனுடைய வார்த்தையை மதிக்காததினாலே. கர்த்தருடைய வசனம் திட்டும் தெளிவுமா இதெல்லாம் எழுதியிருக்கு. நம்ம சும்மானா ஏசு நல்லவர் இப்படியே பாட்டு போறது, ஏசு வல்லவர் இதையே பேசுறது. அவர் நல்லவர் வல்லவர் ஊருக்கே தெரியும். நீ யாரு? How about you? முற்கள் வந்து நெருக்கும் போதுதான் ஒரு மனுஷனுக்கு தான் வாழ்க்கை என்னன்னு தெரியும்யா. ஏன் முள்ளு வருது? ஏன் சப்பாத்தி செடி வருது?
எங்களுக்கு ஒரே சிரிப்பு என்னென்னா, நம்ம ஊரில் அங்கங்கே மலிஞ்சு கிடக்குது சப்பாத்தி செடி. சில இடத்துலலாம் போய் என் பொண்ணுக்கு செடி பைத்தியம். அது செடியை பா பொண்ணு லட்சக்கணக்கான ரூபாய் செலவு பண்ணிக்கிறேன் செடிகளுக்கு. அங்கே போனால் இவ்வளோண்டு இருக்கும் சப்பாத்தி செடி. சப்பாத்தி செடி தெரியுமா? நீ சுடுற சப்பாத்தி கூட அப்படி தாங்குது. அந்த செடியை வச்சுட்டு 500 ரூபாய் போடுறான். அந்த சின்ன செடி இவ்வளோண்டு இருக்குது. நான் திருநெல்வேலிக்கு போனால் 6 உயரத்துக்கு அந்த 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 முள்ளு செடி என்ன சொல்லுவாங்க? கல்லி அள்ளி பள்ளி எல்லாம். அதுவும் சப்பாத்தியா? நட்டுன்னு இருக்குதா சப்பாத்தி கல்லியா? அது இவ்வளோதாங்குது. ஒரு மாலில் பாருறேன், அதுக்கு ஒரு சின்ன பாட்டு, அதுக்கு ஒரு டேகு, அதில் போட்டு எவ்வளோ 750 ரூபா. டே என் ஊரில் வந்து பாடுற திருநெல்வேலியில் என் தோட்டத்தில் பக்கத்தில் பார்த்தா வானம் உயரத்துக்கு வளர்ந்து கிடக்குது. அது சும்மா கிடக்குது. இவ்வளோ வந்து உடச்சின்னு வந்து வச்சுட்டு இவ்வளோ வேலை வைக்கிறீங்களாடா சார்? இதெல்லாம் சொல்லாதீங்க சார், இங்கே வியாபாரம் நாங்கள் என்ன பண்ணுறது, போட்டு அனுப்பிச்சிக்கிறோம் அப்படி சொல்கிறான். முள் ஏன் இந்த முள் சொல்லணுன்னு புரிஞ்சிச்சா? மனாசாவுக்கு முன்னே கொடுத்தாரு ஆண்டவர். ஆனால் அவனுக்கு மட்டும் வசனம் ஒன்று அழகா சொல்லும். அவன் தன்னை கத்திருக்கான். அவன் 12ஆம் வசனம் படிங்களா ப்ளீஸ். இப்படி அவன் நெருக்கப்படுகையில் தன் தேவனாகிய கர்த்தரை நோக்கி. இப்போதான் அறிவு வந்துச்சு. ஏன் அறிவு வருது? முள்ளு குத்துனா வரும். முள்ளு குத்துனா சொல்ல மாட்டீங்க, அறிவு வரும். ஆண்டவர் தெரியும் முள்ளு வச்சிருக்காரு, அதுக்கு தான். இப்படி அவன் நெருக்கப்படுகையில் தேவனாகிய கர்த்தரை நோக்கி கெஞ்சி தன் பிதாக்களின் தேவனுக்கு முன்பாக மிகவும் தன்னை தாழ்த்தினான். மிகவும். மலரே, லீலி மலரே, முற்கள் உன்னை நெருக்குகிறதா? நீ செய்ய வேண்டியது ஒண்ணுதான். நீ யாரையும் கூட சொல்லாத. மாமனாரை சொல்லாத, மாமியாரை சொல்லாத, நாத்தனாரை சொல்லாத, மூத்தாரை சொல்லாத, பக்கத்து வீட்டுக்காரன், எதிர் வீட்டுக்காரன், பாஸ்டரு, பிஷப்பு, யாரையும் சொல்லாத. நீ செய்ய வேண்டியது ஒன்று. மனாசே புத்தி உள்ள ஒரு காரியத்தை செய்தான். கர்த்தர் அவனுக்கு ஆயுசு நாட்கள் கொடுத்து கட்சி வரைக்கும் சாவர வரைக்கும் அவனுக்கு காசை கொடுத்து சாப்பாடு கொடுத்தாரு அவர், அந்த ராஜா மூலமா. என்ன செஞ்சார் தெரியுமா? அவரை ஆண்டவரை நோக்கி கெஞ்சினான், தன்னை தாழ்த்தினான். அல்லேலூயா சொல்லுங்க. சொல்ல மாட்டீங்களா திருப்பியும்? அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. அப்போ முட்கள், லீலி புஷ்பம், முதல் முள் எதனால வருது? பாவத்தினால். அதையும் எடுத்துட்டீங்களே, எனக்கு வசதியாகுது. வெரி குட். ரெண்டாவது, மத்தேயு எழுதின சுவிசேஷம் 6ஆம் அதிகாரம் 25ஆம் வசனம். ஆகையால் எண்ணத்தை உடுப்போம், எண்ணத்தை குடிப்போம் என்று உங்கள் ஜீவனுக்காகவும் எண்ணத்தை உடுப்போம் என்று உங்கள் சரீரத்துக்காகவும் கவலைப்படாதிருங்கள் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். 31. ஆகையால் எண்ணத்தை உண்போம், எண்ணத்தை குடிப்போம், எண்ணத்தை உடுப்போம் என்று கவலைப்படாதிருங்கள். 34. ஆகையால் நாளைக்காக கவலைப்படாதிருங்கள், நாளைய தினம் நாளைக்காக கவலைப்படட்டும். லூக்கா எழுதின சுவிசேஷம் 8ஆவது அதிகாரம் 14வது வசனத்தை வாசிங்க. முள்ளுள்ள இடங்களில் விதைக்கப்பட்டவர்கள் வசனத்தை கேட்கிறவர்களா இருக்கிறார்கள். கேட்டவுடனே போய் பிரபஞ்சத்திற்குரிய கவலைகளினாலும் அப்ப கவலைன்னா எதுக்கு வருது? எதனால வருது? ஐயா, முள்ளுனா கவலைக்கு, முள்ளுனா கவலைன்னு அர்த்தம். இந்த வசனத்தையும் அந்த வசனங்களையும் நீங்கள் மிச்சமாக வச்சு சேர்த்து படிச்சிங்கன்னா, திருப்பி படிங்க இந்த வசனத்தை. லூக்கா 8ல் முள்ளுள்ள இடங்களில் விதைக்கப்பட்டவர்கள் வசனத்தை கேட்கிறவர்களாய் இருக்கிறார்கள். கேட்டவுடனே போய் கேட்குறாங்க. நல்லா நீங்கள் கொடுத்த ஆண் வாயை பொழுது கேட்பீங்க, எழுதுவீங்க, அல்லேலூயானுவீங்க, 2 பேர் உளுந்து பல்ட்டி அடிப்பீங்க, 2 சேரை உடைப்பீங்க,
எல்லாம் செய்வீங்க. அப்புறம் கேட்டுட்டு போய் பிரபஞ்சத்திற்குரிய பிரபஞ்சம் தெரியுமா? உலகம், இந்த உலகத்துக்குரிய கவலைகளினாலும் கவலை கடன், இது பொண்ணுக்கு எப்படி கல்யாணம் பண்ணுறது, இதை என்ன பண்ணுறது, அதை என்ன பிள்ளைக்கு ஃபீஸ் கட்டணும், உனக்கு என்ன பாஸ்டர் ஏதோ பேசிட்டு போயிட்டேன், நல்லா ஒரு நல்ல மஞ்சள் சாரியை போட்டுன்னு வந்தா உள்ள கருப்பாக போட்டுனுக்குற, உனக்கு என்ன காரில் வந்தால் காரில் போடுவேன், எங்களுக்கு தானே தெரியும் இப்போ ஃபீஸ் கட்டணுமே, ஜூன் மாதம் வந்துடுச்சே நீயா கட்ட போகிற அப்படின்னு சொல்லுவோம். இந்த கவலை இருக்கு பாருங்க, அதை தான் வேதம் முள்ளுன்னு சொல்லுது. இப்போ கவலை என்னது? கவலைப்படுவதனால் எவன் தன் சரீரத்தில் ஒரு முழம் கூட்ட முடியும்? முடியாது. இப்போ வேத வசனம் சொல்லுது முள்ளுன்னா முதல் சின்ன பாவத்தினால வர முள்ளு, இப்போ கவலைனால என்ன வருது சொல்ல மாட்டீங்களே? முள்ளு. கவலைனாலே முள்ளு தான், அது குத்தும், மண்டையை போட்டு குறைப்பிடும். ஒருத்தர் சொன்னாரு, என்னால் தூங்கவே முடியல ராத்திரி முழுசான், I could not sleep the whole night. நான் சொன்னேன், come on tell me, there should be a reason. ஒன்று வயிற்று வலிக்கணும், இல்லை வயிற்றால போகணும். யாரும் ஒருத்தரும் பைபிள் வாசிட்டு தூக்கம் வரல, நான் பைபிளே வாசின்னு சொல்ல மாட்டான். பைபிள் வாசித்தா தூக்கம் வருதுன்னு சொல்கிற ஆள் தான் நமக்கு நிறைய பேர் இருக்கிறான். இப்போ எதனாலப்பா? இல்லை, என் பொண்ணு ஒரு வார்த்தையை சொல்லிட்டா, அதை நினச்சிக்கிட்டே இருந்தேன், தூக்கமே போச்சு. அப்போ கவலை என்னவா இருக்கு சொல்லுங்க. நீங்கள் இவ்வளோ பெரிய ஆள் இல்லை, நீ போட்டுக்கிற ஹீல்ஸ் செருப்பில் ஒரு முள்ளு குத்திச்சுட்டு வச்சுக்கான், அது இங்கே தான் எட்டி பார்க்கும், கொஞ்சமாக நீ நடந்து பாரு, ஐயோ ஐயோ பண்ணுவோம். எவ்வளோ தான் அட்ஜஸ்ட் பண்ணி நடந்தாலும் அது குத்தும், கொடையும், வேதனைப்படுத்தும், ரத்தம் வடியும். அறியுமா வரியாதா? கவலை சொல்லுங்க. கவலை. பக்கத்தில் அவங்கள தட்டி சிரிச்சிக்கினே, கவலைப்படாத, நான் பார்த்துக்கிறேன். என்னத்த பார்ப்ப? இப்போ நீ என்ன பார்த்துக்குவ? கவலைப்படாத, ஏசு பார்த்துக்குவாரு. அவர் என்னத்த பார்த்துக்கினாரு போ அப்படி சொல்கிற கேஸ் இங்கே உட்காந்துக்கும். ஏசு போதுமே, அப்படித்தானே? என்ன ஸ்கேல், என்ன பாட்டு, ஒன்றும் தெரியாது, என்ன ஒன்று குத்துட்டேன் சாமே, யூ மை சைல்ட், ஐ நோ. சோத்திரம் சொல்லுங்க, அல்லேலூயா சொல்லுங்க. பாலம் போன வாயில் வந்து நிற்குது, டைம் போயினே இருக்குது. இவனுக்கு இருக்கிறதுல இன்னும் ஒரு 10 நிமிஷம் எக்ஸ்ட்ரா வச்சுட்டாங்க போலுத்தேன். கர்த்தருக்கு நன்றி, கரெக்டாக இருக்குது. சோத்திரம். அப்போ முள் ஆளை பிடிச்சி தள்ளிடும் கீழே. உனக்கு இருக்கிற கவலை பைத்தியமாக்கிடா சில பேரை. அது ஏபிசின்னு பாரு. எனக்கு வாலிப வயசில் ஒரு கவலை வரும், நீங்களாம் நினைக்கிற மாதிரி லவ் கவலை இல்லை. வாலிப பசங்களுக்கு என்ன வரும்? பாஸ்டர் ஒன்றும் சொல்ல மாட்டீங்களே, நீங்கள் எந்த தானே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கா, எத்தனை சொல்லுவீங்களே. வாலிப வயசில் என்ன வரும்? கவலை வரும். வருமா? வராதா? வந்துச்சு எனக்கு. என்ன பண்ண தெரியுமா? பஸ்ஸில் ஏறி டிக்கெட் வாங்காத இறங்கிட்டேன். ஏறி வந்து இறங்கிட்டேன். 3 நாள் பொறுத்து போய் பஸ் ஸ்டாண்டில் நின்று காசை கொடுத்து டிக்கெட் வாங்க கொடுறான் கண்டக்டரா. நீ மேலே ஏறுறான்றான் அவன். இல்லை நீ இப்போ கொடுன்றான். நான் ஏறுப்பா மேலே, கொடு இங்கே என்ன அப்படின்னு 15 பைசாவோ 20 பைசாவோ டிக்கெட்டு. உங்களுக்குலாம் பைசாவே தெரியாது. எது முன்னால் போய் ஏற போகிற கேஸ் நினச்சின்னு கிழிச்சு குத்தான். அவன் எதிர்க்க சர்றன்னு கிழிச்சு கீழே போட்டு நான் பாட்டுக்கு போயிட்டேன். காசு கொடுக்கணும்ல கவர்மெண்ட்டுக்கு, ஓசியில் வந்துட்டேனே, சாபம் வாங்கிட்டுருக்கான் எனக்கு. இன்னும் சிரிக்கிறேன். ஐயோ அந்த மாதிரி எத்தனையோ முறை நான் வந்துக்கிறேன்னு, நான் போய் இப்போ வாங்கி கொடுத்து கிழிச்சு போடு. ஆமாம், முள் அது. அந்த முள் ஒன்று குத்திக்கினே இருக்கும், எங்கேயாவது குத்தும், சுருக்குன்னு குத்தும். ஏன் குத்துதுன்னு தெரியாது, பிரச்சனை. அந்த கவலை மறக்க வச்சிடும் நம்மளை. என்னக்கு போகிறோம், என்ன செய்கிறோன்னு மறந்துடுவோம். உன் வாழ்க்கையில் உனக்கு வியாதியை கொண்டு வந்துடும், உன் பிரச்சனை கொண்டு வந்துடும். நிறைய பேருக்கு பிபி வர்றதுக்கு காரணமே இதுதான். பிபியா உடனே அந்த டாக்டர் இருக்கிறாங்க என்ன தெரியுமா சொல்லுவோம்?
உங்கள் அப்பாவுக்கு இருந்துச்சா, உங்கள் தாத்தாக்கு இருந்துச்சா, உன் பாட்டிக்கு இருந்துச்சா? இந்த பாஸ்டர் சொன்னார், நம்ம இளங்கோ பாஸ்டர், அவங்க அம்மா போய் ஒரு டாக்டர்கிட்ட உட்காந்தாங்களாம். அந்த டாக்டருக்கு பார்த்துட்டு, ஏம்மா உனக்கு சுகர் வந்துக்குது. ஏடா அப்பா போ, என்ன சுகர் வந்துக்குது? எனக்கு ஏன் சுகர் வரும் பாஸ்டர்? அதே மாதிரி சொல்லு. உனக்கு வரும், உன் மொட்டாட்டிக்கு வரும், உங்கள் அக்கா தங்கச்சிக்கு வர, எனக்கு வருது அப்படின்னு அந்த மாதிரி சொல்லியிருக்காங்க டாக்டர்கிட்ட. டாக்டர் தலைமையில் கை வச்சுக்கிட்டாரா. எப்படி எடுத்து நின்னாங்க பாருங்க வியாதியை. நம்ம என்ன சொல்லுவோம், ஐயோ சுகர் வந்துச்சா, சுகர் வந்துச்சா. ஐயோ நான் பேசுறது எங்கன்னா வெளியே போட்டுறாங்க, நான் உங்களுக்கு ஏற்ற மாதிரி பேசுகிறேன் சுகருன்னு. வெளியில் இந்த மாதிரி பேச முடியாது. நிறைய பேர் கேட்பா, கேட்டா பாஸ்டர் வேறு லாங்குவேஜில் பேசுகிறேன், நீ அந்த இடத்துக்கு ஏற்ற மாதிரி பேசுகிறேன் கோச்சி கதைக்கு அப்படின்றது. சுகர் வந்துச்சுன்னு கவலை வந்துடுது மனுஷனுக்கு. இன்னும் கொஞ்சம் நிறைய போட்டு காலைக்கு குடி, நாளைக்கு சாப்பிட்றத இன்னைக்கே செத்துருன்னு சொல்லுவான் டாக்டர். சாவே மாட்டேன். நீ நாளைக்கு தான் சாவணும்னு கத்தரை வச்சுருந்தா நான் நாளைக்கு தான் சாவேன், இன்னைக்கு சாவே மாட்டேன். தின்னாத வேணா சாவே தவிர தின்னுட்டு சாக மாட்டேன். அல்லேலூயா சொல்லுங்க. உனக்கு என்னப்பா சொல்லிட்டு போடுவேன், நான் போய் படுத்து கிடக்கணும், காலை வெட்டின்னு கிடக்கணும். அதெல்லாம் நமக்கு இருக்கிற முள்ளு தான். நீ தின்றதுனால வியாதி வர்றதில்லை, இந்த முள்ளுக்கு வரியா. பெரிய கண்டுபிடிப்பு அமெரிக்காவில் இருக்கிறதுலையே எந்த வியாதி ஒரு மனுஷனை கொல்லுதுன்னு அப்படியே லிஸ்ட் போட்டுன்னு வந்தாங்க. 10 லிஸ்ட்டுக்கு வரைக்கும் நான் சொல்கிறேன். 10 லிஸ்ட்டு பார்த்தா அப்படி இப்படி இப்படி இப்படின்னு கட்சியில் பிபி, டயபெட்டிக், கடைசி மேலே அது கடைசினா ஃபஸ்ட்டு நம்பர் 1 ஸ்ட்ரெஸ். ஸ்ட்ரெஸ்னா மன அழுத்தம். மன அழுத்தம் எதனால் வருது தெரியுமா? இந்த முள்ளு கவலையினால தான். நான் என்ன பண்ணுவேன், கட்டி கொடுக்காதையே என் பொண்ணை விட்டுட்டு போயிடுவேனா? போயேன், அவனை கட்டிக்க மாட்டாளா? நான் போயேன் நல்லா கட்டின்னு போவா. அப்படி கை கட்டு, அப்படி போடு. போட்ட பார்த்தே அல்லேலூயா. அப்படி போடணும் அல்லேலூயா. சோத்திரம் சொல்லுங்க. நீ இருந்தினா உருப்படாத தான் கட்டி வைப்ப. அண்ணன் பையனை, அச்சான், அக்கா, தங்கச்சி, குடும்பம், உறவு போயிடக்கூடாது. இருக்கிற ஏதோ ஈபி இல்லைனா எத்தனை வந்து கட்டி வச்சிருவேன். கத்தரை அதான் கல்யாணம் பண்ணி வைப்பார். கவலைப்படாதீங்க, சோத்திரம் சொல்லுங்க. அது ரொம்ப ஈஸியாக வந்துடுறதில்லை. ஆனால் அந்த கவலை முற்களை நம்மளை போட்டு குத்தம். இன்னைக்கு விசுவாசியை குத்துற பெரிய முள்ளு கவலை தான். ஆனால் கத்தர் சொல்றாரு, என் பிள்ளையே நீ எங்கே இருக்க தெரியுமா? சொல்லுங்க, எங்கே இருக்க? முள்ளுகளுக்குள் ரோஜா மலர் நீரே, காட்டு புஷ்பத்துக்குள் லீலி மலர் நீரே. அது நீ அவரை பார்த்து பாடுற டூவேட்டை. அவர் என்ன சொல்றாரு? நான் இல்லை, நீ தான். அப்படி தானே 2ஆம் வசனம். இது ஒரு பாட்டு, சாங் ஆஃப் சாலமோன் போட்டிருக்கோம். பாடல், உன்னத பாட்டுன்றது வேறு. அதுலையே உன்னதமான பாட்டு, அது பாட்டு. அவர் திருப்பி பாடினார், என்ன சொல்றாரு? நீ தான். லீலி புஷ்பம் எங்க இருக்குதான்? முள்ளுகளுக்குள்ள இருக்குதான். இப்படிப்பட்ட அநேக முட்களுக்கு மத்தியில என் குமாரத்தி ஆகிய நீ, உன் பேர் அங்க எழுதுக்கோ, இருக்கிறாய். அல்லேலூயா சொல்லுங்க. ஆண்டவர் உன்னை பார்த்து மகிழ்ச்சியா சொல்றாரு, நீதான் என் பிள்ளை. சோத்திரம் சொல்லுங்க. முற்கள் நெருக்கிறதுனால கவலைப்படாத, முற்கள் நெருக்கிறதுனால கர்த்தரை சோத்திரம் பண்ணுங்க. அல்லேலூயா. நீ விசுவாசியானா உனக்கு முள்ளே வராதுன்னு எங்கன்னா ஒரு பைபிளில் நீ காட்டு, நான் பிரசங்கம் பண்ணுறதை நிற்கிறேன். சும்மா கதை விட்டு பிரசங்கம் பண்ணி உன்னை ஈத்து வந்துருப்பாங்க ஆலயத்துக்குள்ளே. அவர் பயல் காட்டி அழிக்கிறவர் அழிச்சிட்டு வந்துடுவார். இங்கே வந்த பேர் தான் உண்மை தெரியும். சோத்திரம் சொல்லுங்க. நிறைய பேர் பார்த்துக்கிறீங்க. ஒரு பொண்ணு சொல்லிச்சு, எங்கள் வீட்டுக்காரு இன்ஜினியர்னு சொன்னாங்கய்யா, கல்யாணம் பண்ணிட்டு வந்துட்டேன், கட்சியில் இருந்தாலும் 10ஆவதே பாஸ் பண்ணல. ஒன்று சொல்ல, நிஜமா இன்ஜினியர் அவன். சோத்திரம் சொல்லுங்க. சோத்திரம். அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. இப்போ உன் மனசில் என்ன சொல்லுவேன்? ஏமாற்றி கல்யாணம் பண்ணிக்கினான்னு சொல்லுவேன். ஆண்டவர் கூட சமயத்தில் உன்னை இழுக்கிறதுக்காக, தன் பக்கம் இழுத்துக்கிறாங்க, வா 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 என் ராஜாத்தியா வா. ஆனால் வந்தவுடனே உலக கவலை,
சூழும். கர்த்தருடைய பிள்ளைக்கு ஆமாம், உனக்கு தான் அதிகமாக வரும். என்ன பாஸ்டர் இது வரைக்கும் அப்படி சொல்ல, இப்போ சொல்கிற கேட்டுக்கோ. வரும். குத்துனா தானே நீ ஆசீர்வாதமாக இருக்க முடியும். உன் வாசனை பக்கத்து வீட்டுக்கு போவானா? சில பேருக்கு விசுவாசியானே தெரியாது. யாரும் சர்ச்சைக்கு வந்து பேர், எங்கள் வீட்டு பக்கத்தில் நீ விசுவாசியா? அவனுக்கு பக்கு பக்குன்னு நேற்றுனே சண்டை போட்டோம் கொழாடியில். இவகிட்ட எங்கன்னா சொல்லிட்டு போகிறா அப்படின்னு நினைப்பா. உன் விசுவாச பிரமாணமே இல்லைங்க. ஆண்டவர் சொல்கிறாரு, முள்ள உன்னை குத்துனா உனக்குள்ளே இருக்கிற என் வாசனை வீசும். ஏன்னா ஒரிஜினல் லில்லி அவர் தான். அவர் நமக்குள்ளே இருக்கிறதுனால அந்த வாசனை வெளியே வரும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் சொல்லுவீங்களா? அல்லேலூயா சொல்லு. இன்னொரு வார்த்தை சொல்கிறேன். 2 கொரிந்தியர் 12ஆம் அதிகாரம் 3வது பாயிண்ட்டு. 12ஆம் அதிகாரம். ப்ளீஸ் சீக்கிரம், ப்ளீஸ் சீக்கிரம், ப்ளீஸ் சீக்கிரம். 7, 8, 9. அன்றியும் நரசிங்க தம்பி, அன்றியும் எனக்கு வெளிப்படுத்தப்பட்டவைகளுக்குரிய மேன்மை நிமித்தம் நான் என்னை உயர்த்தாதபடிக்கு என் மாம்சத்திலே ஒரு முள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. என்னை நான் உயர்த்தாதபடிக்கு அது என்னை குட்டும் சாத்தானுடைய தூதனா இருக்கிறது. அது என்னை விட்டு நீங்கும்படிக்கு நான் 3 தரம் கர்த்தரிடத்தில் வேண்டிக் கொண்டேன். அதற்கு அவர், என் கிருபை உனக்கு போதும், பலவீனத்திலே என் பலன் பூர்ணமாக விளங்கும் என்றார். ஆமென். இது ரொம்ப பெரிய சத்தியம். இது எவ்வளோ தூரம் நான் பேசினா உங்களுக்கு தாங்குவீங்க எனக்கு தெரியாது. நான் கொஞ்சம் அவுட்லைன் மாத்திரம் சொல்லிட்டு போகிறேன். இது ஒரு பாஸ்டர்ஸ் ஃபெல்லோஷிப்னா வேறு மாதிரி பேசுவேன் இந்த வார்த்தையை. ஆனாலும் நீங்களும் அந்த மாதிரிக்கு வரணுன்ற என்னுடைய ஆசை. சும்மா உட்காந்து சர்ச்சுக்கு வந்துட்டு அப்படி இருக்கக்கூடாது. தேவனுடைய பிள்ளைங்க எப்படி இருக்கணும்? பலசாலிகளாக இருக்கணும். தாவீது கூட வந்து சேர்ந்த ஜனங்க எப்படி இருந்தாங்க தெரியுமா? தாவீது கூட வந்து சேர்ந்தவங்கலாம் எப்படி இருந்தாங்க பாருங்கள். 1 சாமுவேல் 22ன்னு நினைக்கிறேன். ஓகே, வாசிங்க. 1:22 படிங்க. கரெக்டாக எடுத்துட்டீங்க. ஆனால் மைக்கில் உனக்கு என்ன பண்ண? ஒடுக்கப்பட்டவர்கள், கடன்பட்டவர்கள், முறுமுறுக்கிறவர்கள் யாவரும் அவனோட கூடிக்கொண்டார்கள். யார் கூட? தாவீது கூட. எப்படிப்பட்டவங்க? ஒடுக்கப்பட்டவன், அப்புறம் கடன்பட்டவன், முறுமுறுக்கிறவன். ஆனால் நீங்கள் பின்னால் அதுவே 22, 23 அதிகாரத்தை பார்த்தீங்கன்னா 2 சாமுவேலில் 2 ராஜாக்களில் இவங்க தான் பலசாலிகளாக. தாவீது கூட பார்த்தீங்கன்னா அந்த 10 பேருக்கு இவன் நிகரானவன் அல்ல, அந்த 3 பேருக்கு இவன் நிகரானவன் அல்ல, இந்த பேர் பட்டியலில் வருவாங்க. ஒரே ஒரு ஆள் போய் ஒரு சிங்கத்தை அடித்து கிழிச்சான். உறைந்த மழை காலத்தில் கையில் ஒன்றுமில்லாது இருந்தும் குகைக்குள்ளே போய் அங்கே இருந்த சிங்கத்தை அவன் கொன்று போட்டான். ஒரே அடியில் 100 பேர் விழுந்தான். அடி போட்டிருக்கும். ஒரே அடியில் 100 பேர் விழுந்தானா. இங்கே என்ன போட்டுக்குது? நொறுக்கப்பட்டவன், கடன் பட்டவன், ஒடுக்கப்பட்டவன் போட்டுக்குது. ஆனால் அங்கே என்ன பண்ணாம பெரிய பலசாலி ஆயிட்டாங்க. ஏன்? கர்த்தருடைய சபையில் இருந்தான். தாவீது கூட இருந்தான். அபிஷேக பெற்றவனோடு இருந்தான். கிருபை பெற்றவனோடு இருந்தான். வல்லமை பெற்றவனோடு இருந்தான். ராஜாவோடு இருந்தான். ஒரு ராஜாவோடு இருக்கிறவனே எப்படி இருந்தா, ஏசு ராஜாவோடு இருக்கிற நீ நானும் எப்படி இருக்கணும்? இன்னமும் அழுது நான் உட்காந்துருப்பீங்க. யூ ஷுட் ஹேவ் த பவர். ஒரே அடியில் சிங்கத்தின் தாடையை உடைச்சிட்டான் சிம்சன். ஒரு அடி tore upon the lion. அடிபட்டு வீட்டுக்காரன் வாயை வச்சிடாத, நீ போய் பொண்டாட்டி வாயை வச்சிடாத, எனக்கும் பலன் இருக்குது மோகன் சிங் சொன்னாருன்னு. சிங்கத்தின் வாயை தான் உடைக்கணும். அவனும் சிங்கம் மாதிரி தான் இருக்கிறான். அதில் சும்மா கதை விட்டுன்னு காத்தீங்க. ஆண்டவரோடு இருக்க 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 வேதம் சொல்லுது. இந்த 2 கொரிந்தியர்ல 12ஆம் அதிகாரத்தில் வேதம் என்ன சொல்லுது பாருங்க. அன்றியும் எனக்கு வெளிப்படுத்தப்பட்டவைகளுக்குரிய மேன்மை நிமித்தம் நான் என்னை உயர்த்தாது. அப்போ முள் இருந்தா உனக்கு வெளிப்பாடு இருக்கும். சொல்லுங்க ஹல்லேலூயா. எனக்கு வெளிப்பாடே இல்லை, பாஸ்டர் மாத்திரம் சொன்னாரு, அந்த ஆள் சொன்னான் தான் கட்டிக்கினேன், ஓதியம் குத்தும் வாங்கிக்கிறேன். வா, உனக்கு ஏன் வெளிப்பாடு இல்லை?
சில பேர் வந்து ஒரே மட்டும், ஐயா கர்த்தர் எனக்கு காமிச்சாரு, போனோன்னா கண்ணு எதிர்க்க இதே பொண்ணு தான் வருதுன்னா, இப்போதுக்கு அதான்டா வரும். அப்புறம் அதுவே சிங்கமாக வரும், பேய் மாரி வரும். அந்த வெளிப்பாடு நான் சொல்லலை. தேவ ரகசியங்களை நீ அறிவாய், 3ஆம் வானம் வரைக்கும் எடுத்துக்கொள்ளப்படுவாய். இன்னொன்று அவன் தான் 3ஆம், நம்ம 10ஆம் வானம் கூட போகலாம். சோத்திரம் சொல்லுங்க. எத்தனை வானம் இருக்குது உனக்கு தெரியுமா? தெரியாது. சும்மா பவுல் சொல்றதுனால நம்ம ஆளுங்க அதையே நின்றுக்குவாங்க. இருக்கட்டும், 3 வச்சுக்கோ. 3ஆவது 1ஆம் வானமாவது போகணுமா? நான் 1ஆம் கிளாஸே பிளாஸ் பண்ணல, எங்க ஐயா 1ஆம் கிளாஸ் வானம் போறதுன்றீங்களா? ஆண்டவருடைய கிருபை உனக்கு வெளிப்பாடுகளை கொண்டு வரும். அபிஷேகம் அபிஷேகம் அபிஷேகம். ஓ குச்சி உருண்டைக்கு கொஞ்ச நேரத்துக்கு முன்னால என்ன வெளிப்பாடு பெற்றா? காலையில் உட்காந்து ஜெபம் அழுகிறேன். உங்கள் கையில் எல்லாரும் மொபைல் ஃபோன் வச்சுக்கிறாங்க, கொட்டி பசங்க கூட வச்சுக்கிது. இப்போ the presence of God kept them quiet. பத்தியா? அந்த மொபைல் ஃபோனில் போய் ரூட் மேப்பு போடுங்க. ரூட் மேப், நீங்கள் போக வேண்டிய இடத்த ஒன்று போடுங்க. போட்டால் ஒரு புள்ளி காட்டும் நடுப்புற. அந்த புள்ளியை பார்த்தா ஒன்றும் தெரியாது. அதில் போய் அப்படி அப்படி அப்படின்னு ப்ளோ பண்ணணும். புரியுதா? குட்டி பையன் பண்ணுதுயா. எங்கள் சர்ச்சில் போய் உட்காந்தா பக்கத்தில் உன் தாத்தா உட்காந்துக்கிறாரு. அவன் பேரை வந்து ஏறி மடியில் உட்காந்து பாக்கெட்டில் செல்லை பிடுங்கி அவன் என்னத்தை நோன்னா, அவர் என்னை இப்படி இடிச்சாரு பாருங்க. பார்த்தா ஓப்பன் பண்ணி அவருடைய பாஸ்வேர்டு போடுறான். இவன் போட்டு ஓப்பன் பண்ணி உள்ளே போய் ஓப்பன் பண்ணி திறக்கிறான் பெருசா. இந்த குழந்தைக்கு தெரியுது. ஓப்பன் பண்ண என்ன தெரியுமா? எல்லாம் தெரியும். உன் வீட்டை பார்க்கலாம் தெரியுமா? உங்க வீட்டை பார்க்கலாம். நீங்க யூ கேன் see where is your house. மாமியார் வீடு பார்க்கலாம், நீ சைனா பார்க்கலாம், அமெரிக்கா பார்க்கலாம், ரஷ்யா பார்க்கலாம். உலகம் முழுசும் அந்த சின்ன பெட்டிக்கு வரும் கையில் மொபைல் ஃபோன். அதுக்குள்ளே நீ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். என்னத்துக்கு இதெல்லாம் சொல்லிக்கிறேன்? இந்த பொட்டிலேயே நீ உலகத்தை பார்த்தா உனக்குள்ளே இருக்கிற உன்னோடு இருக்கிற மகிமையின் இயேசு அவரை ஒரு புள்ளியை அப்படி தொச்சிட்டு நீ ஓப்பன் பண்ணினா வானாதி வானங்கள் அண்ட சராசரங்கள். இந்த சத்தனை காலில் கேட்டப்பான அழுமுத. இந்த ஜனங்க எங்கே கைத்தட்டு போகுதுன்னு நினச்சேன். அமெரிக்காவில் தான் தட்டுவான்னு நினச்சேன். இது ஆவியானவர். கைத்தட்டுங்க நல்லாவே. யூ கேன் சொல்கிற புரியுது உங்களுக்கு? இயேசு சும்மாடா சொல்கிறோம் நம்ம இயேசுன்னு. இந்த இயேசு யார் தெரியுமா? ஒரு ஸ்பாட்டு பேனா எடுத்து அப்படி ஒரு குள்ளை, இல்லைன்னா ஒரு குண்டு ஊசியினுடைய நுனி, அது குத்துனா எப்படி இருக்கும்? ஒரு சின்ன குத்து ஒரு சின்ன புள்ளி. அந்த புள்ளி இயேசுல நீ ஓப்பன் பண்ணினா நான் சொன்ன இவ்வளோத்தையும் பார்க்க முடியும். இன்னும் போயினே இருக்கும். உங்களுக்கு தெரியுமா? அழுவுறேன் நான், காலையில் அழுவுறேன். அவர் சொல்லிக் கொடுக்குறார் ஆவியானவர். அவர் துவக்கமும் முடிவும் இல்லாதவர். அப்போ துவக்கத்தையும் நீ பின்னால் போனால் துவக்கத்தையும் பார்க்க முடியாது, பின்னால் போனால் முடிவையும் பார்க்க முடியாது. இதை பார்க்க முடியாதான் தேவதூதெல்லாம் ஆன வாயை பொழந்துன்னு உட்காந்துருக்கான் இன்னும் உள்ளத்தில். They are seeing Jesus for millions of years. லட்சக்கணக்கான கோடிக்கணக்கான வருஷங்கள் இயேசுவை பார்த்து இன்னும் புளிச்சு போகலை அவங்களுக்கு. ஏன்னா அவரை பார்த்து முடியவே இல்லை. எதை? ஒரு புள்ளியை சொல்கிறேன், முழு இயேசுவ. புரியுதா? அதான் அந்த வெளிப்பாடு. எது இருந்தால் வரும் தெரியுமா? ஒரு சின்ன முள்ளு உன்னை குத்துச்சுன்னா சொல்லுங்களேன். இவர் சொன்னார் ஒரு தம்பியை பார்த்து, டேய் எனக்கு உன்னை பார்த்தா பொறாமையாகுது, நீ பாஸ்ட் மோகன் சிங் கூட வைக்கிற, என்னை உள்ளோட மாட்டேறா ரூமில், என்ன போகிறதுக்குள்ளே ஒரு குத்து. நான் இவர் கையில் கத்தி வச்சுருந்தேன், ஆப்பிள் வச்சு அத்தந்தார். நான் சொன்னேன், இந்த கத்தியிலே குத்தவனா? அந்த சின்ன ஒரு குத்து இயேசு உனக்குள்ள விட்டார்னா அது திறக்க
தவித்தாத இன்பம் அவர். ஏன் ஸ்கேல் கொடுக்க மாட்டேன்? அல்லையா போட்டுருக்கிறேன். ஆமாம், என்னை தூக்கி இன்னும் பில்டப் பண்ணி விடுவானு வா, அதுதான் அபிஷேகம் பெற்றவன் நீ இருக்க. அல்லேலூயா. நீ வாசிக்க வாசிக்க அப்படி கிருபை பெருகாதா, வசனம் பொங்காதா, தரிசனம் வராதா? உம்மா உட்காந்துக்கிற, நீ டக்கு கூட தட்டுறதுல இல்லை, கீபோர்டில் தாங்குது. அல்லேலூயா சொல்லு, நீயும் தட்டு. ஆமேன்னு சொல்லுங்க. வேதம் இன்னொன்று சொல்லுது அங்கே, எனக்கு படி 7ஆம் வசனத்தில், அன்றியும் எனக்கு வெளிப்படுத்தப்பட்டவைகளுக்குரிய மேன்மையை நிமித்தம் நான் என்னை உயர்த்தாதபடி. என்ன செய்து உயர்த்த விடாது. தலை தெரிச்சு போய் இன்னைக்கு நிறைய பேர் ஊஞ்சி செத்து கிடக்குறான் ஊழியக்காரன்லேருந்து. ஆனால் பைபிள் சொல்லுது உன்னை உயர்த்தாது. நீ யாரை உயர்த்துவ? இயேசு உயர்த்துவ. சோத்திரம் சொல்லுங்க. அல்லேலூயா, 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 அல்லேலூயா. உனக்குள்ள 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 அதுக்கு தான் முல்லை வைக்கிறார் தலைவர். முள்ளுகளுக்குள்ளே நீ லீலி புஷ்பம். பாருங்க எவ்வளோ அழகான வார்த்தை. கத்த சொல்றாரு, என் குமாரத்தி எப்படிங்கிறானாவோ, முள்ளுகளுக்குள்ளே என் குமாரத்தி, அவளுக்கு பிரியமான குமாரத்தி. நீ யாருக்கு பிரியம்? கத்த சொல்றாரு, எனக்கு பிரியமான குமாரத்தி. வாசன் சொல்லுது, என் மாம்சத்திலே ஒரு முள் கொடுக்கப்பட்டிருக்கிறது, என்னை நான் உயர்த்தாதபடிக்கு அதை என்னை குட்டும் சாத்தானுடைய தூதனா இருக்கிறது. அது என்னை விட்டு நீங்கும்படிக்கு நான் 3 தரம் கர்த்தரிடத்தில் வேண்டிக் கொண்டேன். அதற்கு அவர், என் கிருபை உனக்கு போதும். இருந்த என்ன வரும் சொல்லுங்க? கிருப 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 அப்படி பாடுனீங்கல்ல, ரைட்டா? ஏன் சின்ன இல்லைங்க, அதனால தான் அவன் சீன் வச்சுட்டு போனான். ஏன் சின்ன இல்லைங்க, கையில் காணிக்கையோடு எடுங்க, ஏந்திரிங்க.